வணக்கம். இன்றைக்கு உலகத் தாய்மொழி திருநாள். உலகெங்கும் இருக்கின்ற மொழிகள் போற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு யுனெஸ்கோ கூரியர் நிறுவனம் இந்த செயல்பாட்டை அறிவித்ததாக நாம் அறிகிறோம். இதற்கு மூல காரணமாக இருந்தது எது என்றால், 1952ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் அதனுடைய தலைநகரான டாக்காவில் வங்க மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினார்கள். அப்படியான போராட்டத்தில் பலர் அங்கே தங்களுடைய உயிர் தியாகம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர்களுடைய நினைவாக தாய்மொழி தினத்தை அறிவிக்க வேண்டும் என்று அப்போது முடிவெடுத்தார்கள். இதற்கேற்ப இந்த கோரிக்கையை ஏற்று 1999ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் உலக தாய்மொழி தினமாக இந்த நாளை, எப்படி 1952 பிப்ரவரி 21ஆம் நாள் இந்த நிகழ்வு நடந்ததோ அந்த நாளையே அவர்கள் உலக தாய்மொழி தினமாக அறிவிப்பதாக முடிவு செய்தார்கள். மில்லேனியம் ஆண்டு என்று நாம் போற்றுகின்ற 2000 ஆண்டு முதல் இந்த அற்புதமான உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். உலகெங்கும் இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியினுடைய பெருமை என்ன என்றால், எத்தனையோ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட 6 மொழிகள், உலகத்தினுடைய பழைய மொழிகள், 2000 ஆண்டு பழைய மொழிகள் என்ற பட்டியலில் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மேற்கத்திய மொழிகள், சீனம், சம்ஸ்கிருதம், தமிழ் இவையெல்லாம் ஆசிய மொழிகள். இந்த மொழிகளில் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகின்ற, எழுதப்பட்டு வருகின்ற, எல்லோரோடும் போற்றப்பட்டு வருகின்ற மொழிகளில் மூத்த மொழி எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் மொழி என்பது நமக்கு பெருமை. இந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை சொல்கிற போது தண்டி அலங்காரம் என்ற நூல் தமிழிலே இருக்கிறது. அணி இலக்கணம் பற்றி கூறுகின்ற நூல். அந்த நூலிலே மிக அழகாக ஒரு பாடல் வருகிறது. என்ன பாடல் அது என்றால், சூரியனும் தமிழ் மொழியும் ஒன்றாம். எப்படி என்றால், சூரியன் சக்கரம் போல சுழன்று கொண்டு தனி ஆளியாக இருளகற்றி உலகத்துக்கு ஒளி தருகின்றானாம். அவன் ஒளி தருகின்றான். தமிழ் மொழி தருகின்றது என்ன என்று கேட்டால், மனத்தின் இருளகற்றுவதை. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று அதை போற்றி பாடுகின்றதை நாம் கேள்விப்படுகிறோம். பாரதி கூட 11 மொழிகள் தனக்கு தெரிந்திருந்த போதும் கூட, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தாவது எங்கும் காணோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கேற்ப தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் உணர்கின்றோம். தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் 1939களிலே தொடங்கி 65 வரைக்கும் இங்கே பல போராட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தாய்மொழியை போற்றுகின்ற இந்த தினத்தில் நாம் நம் தமிழ் மொழியையும் போற்றுவோம். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்வுதான். அந்த தாய்மொழி தினமாகிய இன்று அத்தனை பேருடைய தாய்மொழியையும் நாம் போற்றி ஏற்றுக்கொள்வோம். உலக மொழிகளை போற்றுவோம். நம் தாய்மொழியை நம்முடைய தெய்வ மொழியாக நாம் ஏற்று மதிப்போம். உலகத் தாய்மொழி தினத்திலே தமிழுக்கான பெருமையை நாம் சொல்லுவோம். உலகத்தின் மொழியை நன்கு கற்ற சான்றோர் பெருமக்கள் எங்கும் அந்த பெருமையை பரப்பட்டும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாகியிருக்கிறது, அதுபோல லண்டனில் இன்னும் பல நாடுகளில் உருவாக இருக்கிறது என்று சொல்கிற போது, நம் தாய்மொழியாகிய தமிழ் உலகெங்கும் சென்று பரவிக்கொண்டிருக்கிறது. அதனை நாம் வாழ்த்துவோம். உலகத் தாய்மொழி தினத்தில் உலக மொழிகளை மதிப்போம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்போம். ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு மேதை 33 மொழிகளை அறிந்திருந்தார் என்று அறிகின்ற போது நமக்கு பெருமை ஏற்படுகிறது. நேரம் கிடைக்கிற போதெல்லாம்
நாம் பிறமொழிகளையும் கற்போம், நம் தாய்மொழியை உயிரென மதிப்போம். அத்தனை பேருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள்.